ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நானும் இங்கே இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்கேன். லாஸ்ட் ஒரு 10 டேஸாக ரொம்ப ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு என்னை சுற்றி அப்படியே என்ன சொல்கிறது, ஃபுல் நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப மைண்டு கிளியராக இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். லாஸ்ட்டு நான் உங்ககிட்ட பேசின ஒரு டாபிக்னு சொன்னால் பெட்ஸ் ரிலேட்டடாக பேசியிருந்தேன். ஏன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் டிப்ரெஷன் ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் நார்மல் பேக் டு லைஃப்க்கு வரும்போது நம்ம மறுபடியும் வந்துட்டு அந்த 11 கேர் மற்றவங்கக்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் அந்த டைமில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிஸி அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு எப்போயுமே 11 கேர் தரதுக்கு நீங்கள் பெட்ஸ் வீட்டில் வளர்க்குறதா இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டாபிக் சொல்லிவிட்டு நான் ஸ்டாப் பண்ணது தான். ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி கதை உங்ககிட்ட சொல்லிவிட்டு இன்றைக்கி உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல போகிறேங்கிறது எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஸ்டோரி வந்துட்டு நான் ஒரு 4 டேஸ் முன்னாடி சும்மா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது வந்துட்டு பார்த்துருந்தேன் ஒரு வீடியோ. அதில் என்ன மெசேஜ்னு சொல்லியிருந்தேன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது 2 வே இருந்துச்சு. ஒருத்தன் ஒரு வேல போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய பாம்பு புத்தில் ஒரு பாம்பு நிற்கிறத பார்த்துட்டு அந்த பர்சன் என்ன பண்ணான்னா, அவன் அந்த வேலை போனால் பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரிட்டன் பேக் டு வந்துட்டு அவனோட வீட்டுக்கு போகிறதுக்காக நெக்ஸ்ட் வேவை சூஸ் பண்ணி அவன் போயிட்டு இருந்தான். பட் அந்த பாம்போட பேர் வந்துட்டு அரவணா. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், அது ஏதாச்சும் ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா அந்த சவுண்டை வந்துட்டு பின் தொடர்ந்துகிட்டே போகும்னு. அப்போ வந்துட்டு அந்த சவுண்டை பின் தொடர்ந்துகிட்டே போய் அவனோட காலில் வந்துட்டு அது கொத்தி கடிச்சிருச்சு அவனை. அப்போ வந்துட்டு அவனுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னன்னு சொன்னால், அவன் வந்துட்டு அந்த பாம்புக்கிட்ட போயிட்டு, நீ இருக்கிற வேலை நான் வரவே இல்லை, நான் என்னோடய வேவை பார்த்துட்டு நான் போயிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீ என்னை கடிச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட போய் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு பாம்பு கடிச்சிருச்சு, விஷம் ஏறிட்டுருக்கு பாடியில். ஸோ அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கான நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னவோ, அதுக்கான மெடிசன் என்னவோ, அதை க்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு வந்துட்டு அவன் பண்ணலாம். அவனோட கையில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம என்ன பண்ணுறோம்னான்னு சொன்னால், அந்த காயத்துக்கான மெடிசன் கண்டுபிடிக்காமல் அந்த காயத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு தேடிகிட்ருக்கோம். ஸோ நானும் அப்படி தான் ஸ்டார்டிங்லாம் இருந்தேங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு அந்த மெடிசனை க்யூர் பண்ணுறதுக்கான வந்துட்டு ரெமெடிஸ் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த என்னோட சின்ன சின்ன நான் என்னென்னலாம் பண்ணேங்கிறது தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ நாளாக. ஸோ நம்ம டிப்ரெஷனில் இருக்கும் போது நம்ம நார்மலாக வர்றதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. ஸோ நான் சூஸ் பண்ண வே தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறது. சில தான் நான் சொன்னேன் பெட்ஸ் வளர்க்குறத பற்றி உங்ககிட்ட நான் லாஸ்ட்டாக பேசியிருந்தேன். ஏன்னா அதுவும் ஒரு மைண்டு வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதை நீங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு பெட் வளர்க்குறதா இருந்தால் ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸேஷனாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் கூட எப்பயுமே யாரோ ஒருத்தவங்க உங்களை கேர் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு முக்கியமான விஷயம் அது. மற்றவங்களுக்கு அது ரொம்ப சில்லியாக தெரியும். பட் இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு 11 கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது யார்கிட்டேருந்து கிடைச்சாலுமே அவங்களுக்கு அது ஒரு ரொம்ப ப்ரீஷியஸ் தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பெட்ஸ்கிட்டேருந்து வந்துட்டு கிடைக்கிற அந்த 11 கேர் எப்போயுமே உங்களுக்கு வந்துட்டு பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் செகண்ட் திங் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்துட்டு என்னென்னவோ அதெல்லாம் பண்ணுங்கள். அதுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு பேக் போனாக இருந்தது என்னோடய ஃப்ரெண்டு தான். ஆக்சுவலி எனக்கு என்னென்ன விஷயம்லாம் பிடிக்குங்கிறதே எனக்கே தெரியாது. பட் அவள் கூட நான் பேச ஆரம்பித்து அவள் கூட நான் வந்துட்டு அந்த லாஸ்ட் ஒரு 1 இயர் இருந்த அந்த ஜேர்னியில் தான் எனக்கு என்னென்னலாம் பிடிக்குங்கிறதே ஆக்சுவலாக நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி டப் மேஷ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு வீடியோ நல்ல ஆங்கிளில் நல்ல கிளியராக எடுப்பாள். நான் லாஸ்ட் டைம் பெங்களூர் போனேன், அந்த ட்ரிப்பில் சொல்லியிருந்தேன் ஆதிரா. ஸோ அவள் தான் சத்தியமாக சொல்லப்போனால் லாஸ்ட் ஒரு 1 இயராக வந்துட்டு என்னை அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டா. என்னோடய ஸ்ட்ரகிளிங் டைம்லையாக இருந்தாலும் சரி, நான் ரொம்ப ஹர்ட்டாக இருக்கிற டைம்லலாம் வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு பேக் போனாக இருந்திருந்தா அவள். நான் எப்போயுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு ஒரு இடத்துலையுமே வந்துட்டு தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்னால் மட்டும்தான் வந்துட்டு நான் ஒரு நாளும் அவங்க தான் என்னை வந்துட்டு பூஸ்ட் பண்ணி எனக்கு எப்போயுமே எனர்ஜி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் நான் தப்பு பண்ணால் கூட வந்துட்டு, வினி இது தப்பு, நீ பண்ணது தப்பு அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க.
சில டைம்ஸ் வந்துட்டு என் மேலே ஏதாச்சும் வந்துட்டு தப்பு இல்லைனாலும் வந்துட்டு வினி அது தப்பு இல்லை, ஸோ வந்துட்டு நீ இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட நான் என்ன பண்ணுறது சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு அதை சொல்லுவாங்க. அதுக்கான பெர்மிஷனும் நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பயுமே குறை சொல்லவே மாட்டேன். எந்த விதத்துலேயும் நான் யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டேன். பட் நம்ம இருக்கிற மென்டல் ஸ்டேஜ் வேறு, அவங்க இருக்கிற மென்டல் ஸ்டேஜ் வேறு. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பெட்ஸு ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்துட்டு நிறைய ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயந்தான் உங்களுக்கு பிடிக்கணும்னு கிடையாது. பட் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் இந்த யூடியூப்பில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். மேபி அது அந்த வேவ்லென்த்தில் இருக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பெட்ஸ் வளர்த்ததுக்கு அப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு நான் பண்ணது வந்துட்டு கொஞ்சம் வீக்லி ஒன்ஸ்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த டப் மேஷ்லாம் எடுப்பேன். அவள் வந்துட்டு நானும் அவளும் வீக்லி ஒன்ஸ்லாம் மீட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் டப் மேஷ்லாம் எடுப்பேன். எந்த டேஸ்லலாம் நான் ரொம்ப மனசு உடஞ்சி நொறுங்கி எடுக்கிறேனோ அன்னைக்கெலாம் நான் வந்துட்டு இந்த டப் மேஷ் எடுப்பேன். அவளுக்கு மட்டும்தான் தெரியும் அது. பட் வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்கான்னு. பட் நான் எடுக்கிற அந்த ஒரு டப் மேஷ்லேயும் வந்துட்டு என்னோடய பெயின் மாறுறதுக்காக நான் வந்துட்டு எடுக்கிறது தான் வந்துட்டு இந்த டப் மேஷ் வீடியோ. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் பார்க்குறேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு இப்போ பார்க்கும்போது வந்துட்டு அந்த பெயின்லேயும் நான் இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணியிருக்கேனேன்னு எனக்கு தோணும். அது அப்படியே வந்துட்டு எனக்கு செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் எப்பயாச்சும் சேடாக இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு என்னால் அதை ஓவர் கம் பண்ண முடியலன்னா ஏதாச்சும் நான் வந்துட்டு ஒரு டப் மேஷ் வீடியோஸ்லாம் எடுப்பேன். அது என்ன ஒரு ஹாபியாகவே அதுக்கப்புறமேட்டு ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் விஷயம்லாம் நான் வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வர்றதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் எப்பவுமே மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு ஏதாச்சும் ஒரு புது விஷயம் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல. ஸோ என்னோடய எவ்ரி மந்த்தும் வந்துட்டு நான் ஏதாச்சும் என்னோடய லைஃப்பில் நான் புதுசாக கற்றுப்பேன், இல்லை புது விஷயம் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டில் இப்போயும் நான் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரிங்க, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு வந்துட்டு சம்திங் நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சொல்ல வந்த விஷயம். ஓகே கைஸ், குட் நைட்.